Greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ 2 யூனிட் வரும் நமக்கு ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கு. மெமரி போம் ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் அ ஸ்னோய் ஈவினிங் இருக்கு இல்லையா, இது மெமரி போம். ஃபஸ்ட்டு லேர்னிங் த கேமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மிஸ் பண்ணக்கூடாத ஒரு கொஷின், ஹூ வேர் சச்சின்ஸ் ஃபேவரட் பிளேயர்ஸா. ஸோ இந்த கொஷின் நியர்லி 8 to 9 டிஸ்ட்ரிக்டான கலெக்டிவான கொஷின்ஸும் அண்ட் தென் ஃபார் குவார்ட்டர்லிக்கும் நம்ம ரெடி பண்ணுற மாதிரி தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நம்ம படிக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின் குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஆனுவல் வரைக்கும் நீங்கள் தரோவாயிடலாம். ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா நியர்லி 8 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து வாட் வாஸ் ஸ்பெஷல் அபவுட் ஷர்தாஷ்ரம் வித்யா மந்திர் இன் மும்பை, 2 கொஷின். பேஜ் நம்பர் 2ல பார்த்தீங்கன்னா what was the opportunity that transformed the life of Sachin important, and then what sort of conversation did Ajit and Sachin have while traveling. இந்த 2 கொஷினுமே இம்பார்ட்டன்ட். இது 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க, இது 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்தது வாட் டிட் அச்ரேக்கர் இன்ஃபார்ம் அஜித், இந்த கொஷினும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து வாட் வாஸ் த சஜஷன் given by அச்ரேக்கர் டு சச்சின்ஸ் ஃபாதர், வாட் ஆக்டட் ஆஸ் அ சேஃப்டி வால்வ், இந்த 2 கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின். பேஜ் நம்பர் 3ல பார்த்தீங்கன்னா வாட் டிட் சச்சின் டூ டியூரிங் த 30-minute பிரேக், இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பேஜ் நம்பர் 4ல பார்த்தீங்கன்னா வாட் டிட் அச்ரேக்கர் அட்வைஸ் சச்சின், இது 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்தது வாட் டிட் எம்பாரஸ் சச்சின் இன் த பஸ், இது 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 5ல பார்த்தீங்கன்னா ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் what was coach Achrekkar's first impression on Sachin இருக்கு இல்லையா, அது 6 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. and then why did Sachin feel that the schedule of the camp was rigorous இருக்கு இல்லையா, இது 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. and then fourth question why was Sachin asked to change the school இருக்கு இல்லையா, இதுவும் 5 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. what was the condition, 5th question important question. 6th one 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. and then 7th one 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ கொஷின் ஆன்சர்ஸில் 1 2 4 5 6 7 இந்த கொஷின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். தென் பேராகிராஃப் கொஷினில் பேஜ் நம்பர் 6ல் அச்ரேக்கர் ஃபர்ஸ்ட் கொஷின் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. நரேட் இன் யோர் ஓன் வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, இது 5 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. synonyms very important part, and then antonyms. so synonyms, antonyms, அடுத்தது spot the error spotting இருக்கு இல்லையா, அது grammar part, picture description, இதெல்லாம் இம்பார்ட்டண்ட். அடுத்து ஹோமோனிம்ஸில் இங்கே கொடுத்துருக்க புக் பேக் எக்ஸசைஸும், ஹோமோஃபோன்ஸ் இந்த புக் பேக் எக்ஸசைஸ், அண்ட் தென் ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ், இது எல்லாமே புக் பேக் எக்ஸசைஸும் அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்ம எக்ஸாமுக்கும் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கும் ரெடியாக இருக்கணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா யுவர் ஃப்ரெண்ட் ஹூ லிவ்ஸ் இன் another town or city has won his or her championship trophy in the recent sports meet. write a letter congratulating him or her, இது 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரைட்டிங்கில், அதாவது லெட்டரில். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் மிட்டம் கேட்கல, குவார்ட்டர்லியில் கேட்டிருக்காங்க. பட் இதுக்கும் நீங்கள் இப்போவே ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பிக்சரை கொடுத்துட்டு இதை பற்றின ஒரு ஃபியூ லைன்ஸ் ஒரு பேராகிராஃப் மாதிரி எழுத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 13 அதாவது 14ல் நமக்கு வந்து அப்ராப்ரியேட் ப்ரிப்போசிஷன் இருக்கு இல்லையா, இந்த ப்ரிப்போசிஷன் எக்ஸசைஸை ஏ அண்ட் பி எக்ஸசைஸை ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரிப்போசிஷனல் வேர்ப்ஸ் இருக்கு இல்லையா, இது பேஜ் நம்பர் 15ல் இருக்கக்கூடிய ப்ரிப்போசிஷனல் வேர்ப்ஸும். பேஜ் நம்பர் 16ல் ரைட் a letter to your friend describing the joy of celebrating festivals in a village with the inputs given, இந்த கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த லெட்டர் ரைட்டிங் பார்த்துக்கோங்க. ஸோ ப்ரோஸில் ஓவர். ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் அ ஸ்னோயி ஈவினிங், வெரி இம்பார்ட்டன்ட் மெமரி போம். ஸோ எந்த லைன்லேருந்து எது வரைக்கும் கேட்குறாங்க, பங்க்சுவேஷன் மார்க், இது எல்லாமே தரோவாக பார்த்துக்கோங்க. வித் ஆத்தர் நேமோடு எழுதணும். இதில் பேராஃப்ரைஸ், ஏதாவது போம் லைன்ஸை கொடுத்துட்டு பேராஃப்ரைஸ் த ஃபாலோயிங்னு கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா படிக்கும் போதே அந்த மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிங்கன்னா நம்ம பேராஃப்ரைஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த போமில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அப்ரிசியேஷன் கொஷின் இம்பார்ட்டன்ட், அண்ட் தென் தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட், ஃபோர்த் ஒன் இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அப் டு குவார்ட்டர்லிக்கு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம், சரிங்களா. நெக்ஸ்ட்டு இந்த போமோட ஒரு பேராகிராஃப் கொஷின், அதாவது இட் இஸ் செட் த சாய்ஸஸ் மேட் பை ஒன் இருக்கு இல்லையா, இந்த பேராகிராஃப் கொஷின் நல்லா தரோவாக பார்த்துக்கோங்க. தென் சப்ளிமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஐடென்டிஃபை த கேரக்டர் ஆர் ஸ்பீக்கர், அப்படி இல்லைன்னா ஜம்பிள்டு சென்டென்சஸ் கொடுப்பாங்க, அதை நம்ம தரோவாக பார்த்துக்கணும். ரீஅரேஞ்ச் த சென்டென்சஸ் இன் கோஹெரண்ட் ஆர்டர் இருக்கு இல்லையா, இது இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு யூனிட் 2 ப்ரோஸ், ஐ கான்ட் கிளைம் ட்ரீஸ் எனிமோர் இருக்கு இல்லையா, இதில் பேஜ் நம்பர் 29 ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 5 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. வாட் வாஸ் த ஓல்ட் ஹவுஸ் பில்ட் வித்,
and then does the visitor still live in the house? Sorry, 2 times கேட்டிருக்காங்க. அடுத்தது பேஜ் நம்பர் 31ல what did the visitor hide in the jackfruit tree இருக்கு இல்லையா, இதில் 4 times கேட்டிருக்காங்க. and then second one, when did the visitor actually hide the iron cross இருக்கு இல்லையா, அது 4 times கேட்டிருக்காங்க. அடுத்து இந்த புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஆன்சர் த ஃபாலோயிங் பேஜ் நம்பர் 33ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 4 times கேட்டிருக்காங்க, தேர்ட் கொஸ்டின் 2 times கேட்டிருக்காங்க, அண்ட் ஃபோர்த் கொஸ்டின் 3 times கேட்டிருக்காங்க, ஃபிஃப்த் கொஸ்டின் ஒன்ஸ் கேட்டிருக்காங்க, சிக்ஸ்த் ஒன் 3 times கேட்டிருக்காங்க, எயித் ஒன் 5 times கேட்டிருக்காங்க, வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அண்ட் 10th கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இந்த ப்ரோஸில் இந்த யூனிட்டில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் எயித் ஒன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், மற்றதெல்லாம் 2-3 times கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ 1 3 4 5 6 8 அண்ட் தென் 10. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ் பண்ணக்கூடாது என்னது, சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ், ஷார்ட் ஃபார்ம்ஸ் இருக்கு இல்லையா, அது மீனிங்ஸ், இது சினானிம்ஸ் ஆர் மீனிங்ஸ் அண்ட் தென் ஷார்ட் ஃபார்ம்ஸ். அடுத்தது நமக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, based on the story your own ideas, நம்ம imagine yourself as the writer, narrate the story, இதையும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி write a letter to your friend describing your ancestral house. இது ஏன்னா நமக்கு ஒரு டிஸ்ட்ரிக்டில் மேபி இதை கேட்கலாம், வேறு டிஸ்ட்ரிக்டில் இதை கேட்கலாம். ஸோ அதனால் கன்ஃபார்மாக சொல்ல முடியல. இதை வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க 4 டிஸ்ட்ரிக்டில், இது 3 times கேட்டிருக்காங்க, இது 2 times கேட்டிருக்காங்க. அடுத்து கிராமர் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன், பாசிட்டிவ் டிகிரி, கம்பேரிட்டிவ் டிகிரி, சூப்பர்லேட்டிவ் டிகிரி இருக்கு இல்லையா. ஸோ அதில் நமக்கு வந்து கொடுத்துருக்கிற வேர்ட்ஸை வச்சு எழுத சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் நல்லா எக்ஸாம்பிள் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா எக்ஸாம்பிள்லேருந்தும் நமக்கு வந்து கொஷின்ஸ் வருது கிராமர் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனில். யூனிட் 2 போம் அ பாய்சன் ட்ரீ. ஸோ போமை பொறுத்த வரைக்கும் நமக்கு போம் லைன்ஸை கொடுத்துட்டு ஐடென்டிஃபை த ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ், இது எல்லாமே கேட்குறாங்க. ஸோ அதனால் நீங்கள் எல்லாமே தரோவாக பார்த்துக்கோங்க. ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் அண்ட் சென்டென்ஸ் ஆர் 2. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் 3 times கேட்டிருக்காங்க, அண்ட் தென் தேர்ட் ஒன் இந்த மார்னிங் கிளாட் இருக்கு இல்லையா, இது 7 times கேட்டிருக்காங்க, அண்ட் தென் ஃபோர்த் ஒன் இது 2 times கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 41ல் பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் கொஸ்டினில் செகண்ட் அண்ட் தேர்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின் அண்ட் தேர்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து ரீட் த ஃபாலோயிங் லைன்ஸ் ஃப்ரம் த போம் இருக்கு இல்லையா, அதில் ஃபர்ஸ்ட் ஒன் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, செகண்ட் ஒன் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, ஐ மீன் செகண்ட் ஒன் ஒன்ஸ் கேட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஒன் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. கொடுத்துட்டு அதில் வந்து ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஸோ மோஸ்ட்லி போமில் அட்லீஸ்ட் ஒரு கொஸ்டின், அதாவது ஒரு போம் லைன்ஸை கொடுத்துட்டு அதோட ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இல்லைனா அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ் கேட்பாங்க. ஸோ அதை வந்து தரோவாக இருக்கணும். தென் பேராஃப்ரைஸ், போம் லைன்ஸ் கொடுத்துட்டு பேராஃப்ரைஸை ஃபாலோயிங். ஸோ அந்த போமோட நீங்கள் தீம், அதாவது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதோட எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா உங்களோட ஓன் வேர்ட்ஸ்லேயே நம்ம வந்து அதை வந்து எழுதிடலாம். சரிங்களா? யூனிட் 2 சப்ளிமெண்ட்ரி த ஃபன் தே ஹேட் இருக்கு இல்லையா, இதில் ஐடென்டிஃபை த கேரக்டர் ஆர் ஸ்பீக்கர் பார்த்துக்கோங்க, அண்ட் தென் ரீஅரேஞ்ச் த சென்டென்சஸ் இன் கோஹெரண்ட் ஆர்டர் இருக்கு இல்லையா, இதை பார்த்துக்கோங்க. ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க வேண்டியது என்னென்னா சினானிம்ஸ். நம்ம ஃபஸ்ட்டு தரோவாக இருக்க வேண்டியது சினானிம்ஸ், தென் ஆன்டனிம்ஸ். இதுக்கு அடுத்தது இந்த ஜென்ரல் பார்ட், சிங்குலர், ப்ளூரல், ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ், ப்ரிப்போசிஷன்ஸ், இது மாதிரி இருக்கிறத ஜென்ரல் பார்ட்டில் பார்த்துக்கோங்க. அடுத்தது கிராமர் பார்ட். இப்போ நம்ம கிராமர் பார்ட்டில் என்ன பார்த்தோம், ஹோமோஃபோன்ஸ், ஹோமோனிம்ஸ் பார்த்தோம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் லெசனில் வரக்கூடிய கிராமர் பார்ட்டு, ப்ரிப்போசிஷன்ஸ் வருது இல்லையா, அதெல்லாமே தரோவாக பார்த்துக்கோங்க. சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ், இந்த ஜென்ரல் பார்ட்டில் வரக்கூடிய ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸு, காம்பவுண்ட் வேர்ட்ஸ் அந்த மாதிரிலாம். அடுத்து கிராமர் பார்ட்டை என்னவோ அதை பார்த்துக்கோங்க. அண்ட் பிஃபோர் தட் போயம், இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இது கண்டிப்பாக வரும், போமில் நம்ம மார்க் மிஸ் பண்ணக்கூடாது. இதுக்கு அடுத்தது லெட்டர் ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங். தென் பேராகிராஃப் கொஸ்டின். பேராகிராஃப் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் மிட்டம் பண்ணும் போது 2 யூனிட்ஸ் தான் வரும் நமக்கு. ஸோ எய்தர் நீங்கள் யூனிட் 1ஓட ப்ரோஸ் போம் தரோவாக இருக்கலாம், அப்படி இல்லையா யூனிட் 2ஓட ப்ரோஸ் போம் இந்த பேராகிராஃப் கொஸ்டின் தரோவாக இருக்கலாம். ஏன்னா மேபி இதிலே இன்டர்னல் சாய்ஸ் கேட்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லை, இல்லையா இதோட ப்ரோஸ் இதோட போம் கேட்கலாம், அந்த மாதிரி இருக்கிறதுனால இது ஃபர்ஸ்ட் மிட்டம் டெப். ஆனால் நான் சொல்கிற பெஸ்ட் என்னென்னா 2 யூனிட்டோட ஒரு பேராகிராஃப் கொஸ்டின், ப்ரோஸ் ஒன்று, போம் ஒன்று, ஜென்ரல் பேராகிராஃப் படிச்சிட்டிங்கன்னா
குவார்ட்டர்லிக்கும் நம்ம ரெடி ஆகிடலாம். மேம் என்னால் நான் லாஸ்ட் மொமெண்ட்டில் இருக்கேன், நான் வந்து இன்னும் ரெடி பண்ண முடியல அப்படின்றவங்க நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஏதாச்சும் ஒரு யூனிட் உங்களுக்கு ஈஸியாக இருக்க யூனிட்டோட பேராகிராஃப் கொஷின் எய்தர் ப்ரோஸ் போத் ப்ரோஸ் அண்ட் போம் இது ரெண்டுத்தோடதும். இப்போ யூனிட் 2 நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா யூனிட் 2ஓட ப்ரோஸ் யூனிட் 2ஓட போமை வந்து தரோவாக பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தது ஃபைனலி கொஸ்டின் ஆன்சர். ஓகேங்களா? கொஸ்டின் ஆன்சர்ஸ் தரோவாக பார்த்துக்கோங்க. ஸோ பிஃபோர் தட் நம்ம வந்து 9th ஸ்டாண்டர்ட் வாட்ஸ்அப் சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட 9th ஸ்டாண்டர்ட் வீடியோஸ் எல்லாம் நம்ம அதில் ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும், எனக்கு ஒரு எந்துவாக இருக்கும் அப்கமிங் வீடியோஸ் பண்ணுறதுக்காக. ஏன்னா 9th ஸ்டாண்டர்ட் வீடியோஸ் வந்து ஒரு ரீச் இல்லை அப்படின்னும் போது நான் 9th ஸ்டாண்டர்ட் வீடியோஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுறதுக்காட்டிலும் எந்த ஸ்டாண்டர்ட் நல்லா பார்க்குறாங்களோ அதை ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ உங்களோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் என்னால் ஃபர்தர் ப்ரொசீட் பண்ண முடியும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.